வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் சிறப்பு மரம் நடும் இயக்கத்திற்கு தலைமையேற்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்கான அனைத்துக் கட்சி குழுக்களில் இதுவரை 4 குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளன. புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அரியாங்குப்பம், மணவெளி ஆகிய கிராமங்களில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து முதல் முறையாக நாடாளுமன்றம் மழைக்கால கூட்டத்தொடராக கூட்டப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உலக சுற்றுச்சூழல் தினமான நாளை புதுடெல்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தாலி பூங்காவில் நடைபெற உள்ள சிறப்பு மரம் நடும் இயக்கத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்கிறார். தாயின் பெயரால் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நடுகிறார். ஆரவல்லி மலைத்தொடர் நெடுகிலும் வன வளர்ப்பு பணிகள் மூலம் 700 கிலோமீட்டர் பசுமை சுவர் ஒன்றை அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சிறப்பு மரம் நடும் இயக்கம் அமைகிறது. இந்த பசுமை சுவர் திட்டத்தினால் டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு உட்பட்ட 29 மாவட்டங்களில் பசுமை பரப்பு அதிகரிக்கும் என்றும் மண்வளம், நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்படுவதுடன் மக்களுக்கான வருவாய் வாய்ப்புகள் பெருகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி அரசின் நீடித்த போக்குவரத்து திட்டத்தின் கீழ் டெல்லி நகரின் போக்குவரத்து தேவைகளுக்கான 200 மின்சார பேருந்துகளையும் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டு மொத்தம் 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்த்திட்டங்களுக்கு நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். வைஷ்ணவ் தேவி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஸ்ரீநகர் கத்ரா இடையே இயக்கப்பட உள்ள 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் உலகிலே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள செனாப் ரயில்வே பாலமும் இரும்பு கேபிள்களால் தாங்கப்படும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக கட்டமைக்கப்பட்டுள்ள அஞ்சிக்கட் பாலமும் அடங்கும். காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் இதர பகுதிகளுடன் இணைக்கும் வகையிலான உத்தம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார். எல்லைப் பகுதிகளுக்கான போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்தும் வகையிலான பல்வேறு சாலை அமைப்பு திட்டங்களும் கத்ராவில் வைஷ்ணோ தேவி செவ்வியல் மருத்துவக் கழகம் அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களில் இதுவரை 4 குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளன. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. சிவசேனா எம்பி திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் ஐக்கிய அரபு அமீரகம், லைபீரியா, சியாரா லியோன் உள்ளிட்ட நாடுகளுக்கான தங்களின் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை புதுடெல்லி திரும்பினர். தேசியவாத காங்கிரஸ் எம்பி திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் கத்தார், தென்னாப்பிரிக்கா, எகிப்து உள்ளிட்ட நாடுகளுக்கான பயணத்தை தொடர்ந்து இன்று மாலை தாயகம் திரும்புகிறார்கள். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் இன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் ஐரோப்பிய யூனியன் தலைமையகத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து கூட்டம் நடத்தினர். காங்கிரஸ் எம்பி டாக்டர் சசி தரூர் தலைமையிலான குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கான தங்களின் பயணத்தின் கடைசி கட்டமாக இன்று அமெரிக்கா சென்று சேர்ந்துள்ளனர். வாஷிங்டனில் அமெரிக்க நாடாளுமன்றம், நிர்வாகம் மற்றும் ஊடகத்துறை பிரதிநிதிகளை இவர்கள் சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடுகளை எடுத்துக் கூற உள்ளனர். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் இன்று நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் இவ்விரு துறைகளும் முக்கிய மாற்றங்களை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் விலை மலிவான தூய எரிபொருள் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் சுயசார்பை எட்டுவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம்
நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அரியாங்குப்பம், மணவேலி ஆகிய கிராமங்களில் இன்று நடைபெற்றது. மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழக விஞ்ஞானிகள் டாக்டர் கே ஜெயந்தி, டாக்டர் எம் குமரன், வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப அதிகாரிகள் டாக்டர் மணிமேகலை, திருமதி ஆர் சி வித்யா, தவளக்குப்பம் வேளாண் அலுவலர் திரு தண்டபாணி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு வேளாண் விழிப்புணர்வு தகவல்களை விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறினர். விவசாயிகள் தங்களின் சந்தேகங்களை நிபுணர்களிடம் கேட்டு விளக்கம் பெற்றனர். அரியாங்குப்பம், மணவேலியில் நடைபெற்ற வேளாண் வளர்ச்சி பிரச்சார இயக்கத்தில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பெண் விவசாயி ராஜலட்சுமி எமது செய்தியாளரிடம் பேசுகையில், எங்களுக்கு எப்படிலாம் விவசாயத்தை பராமரிக்கணும், வாழை எப்படி பாத்துக்கணும், தென்னை எப்படி பாத்துக்கணும், பூச்சி வராம எப்படி இருக்கணும், அப்புறம் மீன் வளர்ப்பு பத்தி உங்களுக்கு என்ன அதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுக்கு விலாவரியா சொல்லி கொடுத்திருக்காங்க. தென்னை, வாழை, மல்லாட்டை, மருளி இது மாதிரி ஐட்டம் நாங்க பாக்குறோம். ஆடிப்பட்டம், தைப்பட்டம், கார்த்திகை மாசம் இப்படி வரும்போது நாங்க கார்த்தியில மல்லாட்டை போடுவோம். முந்திரி இருக்கு, அது முந்திரி சீசன் முடிஞ்ச உடனே அது எப்பவும் போல இருக்கிற கொஞ்சம் இடத்துல கொல்லஞ்செடி, பாவச்செடி, பீக்கஞ்செடி இந்த மாதிரி செடி செட்டு போடுவோம். இங்க வந்ததால தென்னை மரத்துக்கான அந்த வெள்ளை பூச்சி அழிவுதல் எப்படி, கருப்பு பூச்சி அழிதல் எப்படி, மைதா மாவு ட்ரோன் மூலமா அடிக்கலாம், அவ்வளவு தேவைன்னா ஸ்ப்ரே மூலமா அடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டேன், புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். செடியெல்லாம் எப்படி வளர்க்கணும், என்ன சாயில் என்ன உரம் போடணும், எப்படி பஞ்சகாவியா ரெடி பண்ணணும், இயற்கை உரமாக எப்படி செய்வது அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காங்க. நாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காரைக்கால் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற இளங்கலை பட்டப்படிப்பு மாணவ மாணவியர் 94 பேர் களப்பயிற்சியின் ஒரு பகுதியாக இன்று நாகை மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழகத்தை சேர்ந்த டாக்டர் சதீஷ்குமார் உள்ளிட்ட நிபுணர்களுடன் இணைந்து மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் இயக்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒளிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் 1947-48ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தி பரம்வீர் சக்ரா விருது பெற்ற செகண்ட் லெப்டினன்ட் ராம ரகோபா ராணே குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. 1918ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் பிறந்தவரான செகண்ட் லெப்டினன்ட் ராம ரகோபா ராணே 1947ஆம் ஆண்டில் பொறியாளர் படைப்பிரிவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டவராவார். 21 ஆண்டுகால ராணுவ சேவையில் சிறந்த சேவைக்கான அதிகாரிகளின் தலைமையக குறிப்பில் 5 முறை அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. 1947-48ஆம் ஆண்டு இந்தோ பாக் போரின் போது 1948ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஜங்கார் பகுதியை இந்திய ராணுவம் மீண்டும் கைப்பற்றியதை தொடர்ந்து சிவிலியன்களை எதிரி படையினரின் அத்துமீறல்களில் இருந்து காப்பதற்காக இந்திய படையினர் நௌஷாராவில் இருந்து ராஜோரிக்கு முன்னேறி செல்ல திட்டமிடப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி 4வது டோக்ரா படைக்குழுவினர் எதிரிகள் மீதான தங்களின் தாக்குதல்களை தொடக்கிய போதிலும் எதிரி படையினர் உருவாக்கி இருந்த சாலை தடைகள் மற்றும் கண்ணி வெடிகளால் அவர்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது. 4வது டோக்ரா படைக்குழுவுடன் சேர்த்து அனுப்பப்பட்ட 37வது போர்க்கள தாக்குதல் கம்பெனியின் ஒரு பிரிவுக்கு தலைவராக அப்போது இருந்த ராம ரகோபா ராணே எதிரிகளின் குண்டுவீச்சுகளுக்கு இடையே அபார துணிச்சல் மற்றும் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார். ஏப்ரல் 8ஆம் தேதி அவருக்கு காயம் ஏற்பட்ட போதிலும் எதிரிகளின் கண்ணி வெடிகள் மற்றும் சாலை தடைகளை அகற்றுவதில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு இந்திய டாங்கிகளின் நடமாட்டத்திற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்த 3 நாட்களிலும் எதிரிகளின் குண்டுவீச்சுக்கு இடையிலேயே அவர் பல்வேறு வழிகளில் சென்று சாலை தடைகள் பலவற்றை தானே தகர்த்து அகற்றினார். இந்திய படைகள் ரஜோரிக்கு முன்னேறி எதிரி படைகளுக்கு கடும் இழப்புகளை ஏற்படுத்தி பல சிவிலியன்களின் உயிர்களை காப்பாற்றியதில் ராணேயின் அயராத முயற்சிகள் தான் முக்கிய பங்கு வகித்தன. இத்தகைய அபார துணிச்சல் மற்றும் மன உறுதிக்காக செகண்ட் லெப்டினன்ட் ராம ரகோபா ராணேவிற்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேலும் சில நாட்களுக்கு தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை நீட்டிக்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வெப்பநிலையும் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நிலையில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை பாரிமுனை மண்டலத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 1 சென்டிமீட்டர் மழையும், பாகூர் மற்றும் திருக்கனூரில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் சிறப்பு மரம் நடும் இயக்கத்திற்கு தலைமையேற்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை வெளிநாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்கான அனைத்துக் கட்சி குழுக்களில் இதுவரை 4 குழுக்கள் பணிகளை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பியுள்ளன. புதுச்சேரியில் வேளாண் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், அரியாங்குப்பம், மணவேலி ஆகிய கிராமங்களில் இன்று நடைபெற்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.